இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது Huawei 4G 3 ப்ரைம்ங்கிற ரவுட்டர். இதோட ப்ராப்பர் மாடல் என்னன்னு பார்த்தோம்னா B818 260. இது Cat 19 ரவுட்டர். டவுன்லோட் ஸ்பீட் வந்து 1.6 Gbps வரைக்கும் வரும். அப்லோட் ஸ்பீட்ஸ் வந்து 150 Mbps வரைக்கும் உண்டு. பின்னாடி Cat 19 அப் டு 1.6 Gbpsனு போட்டிருக்காங்க. Wi-Fi 2.4 அண்ட் 5 GHz ரெண்டுமே இருக்குது. அப் டு 64 யூசர்ஸ் வரைக்கும் Wi-Fiயில் கனெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது, ஓரம் வச்சிடலாம். அதுக்கடுத்து ஒரு ஃப்ளாட்டான ஈத்தர்நெட் கேபிள் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து ஒரு DC பவர் அடாப்டர் இருக்குது. இது வந்து 24 வாட்ஸ் பவர் அடாப்டர், 12 into 2 amps, ஸோ 24 வாட்ஸ் வரும். இப்போ 4G ரவுட்டர் சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒரு Huawei பிராண்டிங் போட்டிருக்காங்க, 3 சிக்னல் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஒரு WPS பட்டன், ஒரு பவர் இண்டிகேட்டர், ஒரு ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர், ஒரு LAN இண்டிகேட்டர், ஒரு Wi-Fi இண்டிகேட்டர் அண்ட் ஒரு மோடு இண்டிகேட்டர் இருக்குது. சைட் க்ளீனாக இருக்குங்க. பேக்கில் ஒரு எக்ஸ்டர்னல் ஆண்டனா கனெக்டர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு TS9 கனெக்டர். அது கீழே பவர் பட்டன் இருக்குது, USB இருக்குது ஒன்று, 2 RJ45 இருக்குது ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு RJ11 இருக்குது டெலிஃபோன் லைன் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு DC இன்புட் இருக்குது. இந்த சைட்லேயும் ஒன்றும் இல்லைங்க. இப்போ கீழே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே மாடல் நம்பர் ப்ளஸ் ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட கீழே சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாட்டும் ரீசெட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இப்போ சிம் கார்டை இன்சர்ட் பண்ணிடுவோம். இது மைக்ரோ சிம் கார்டு மட்டும்தான் எடுத்துக்கிடும். கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இதை ஆன் பண்ணி எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ரவுட்டரை ஈத்தர்நெட் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்பீட் டெஸ்ட் ஆப் வச்சு எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம்.
இப்போ வேறு சர்வர் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இது ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணுறேங்க. ஸோ நெட்வொர்க் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருந்தும் இது ஒரு டவுன்லோடு வந்து 93 வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்லோடு வந்து 58 வருது. ஸோ இது ஒரு டீசெண்டான ஸ்பீட் தாங்க.